இன்றைய காலகட்டத்தில் மனிதனுக்கு மிகவும் தேவையானது பணம். அதாவது சுகம், ஆயுள், ஆரோக்கியம் அது எல்லாமே வேணும். இருந்தாலும் முதல் கேள்வி மனிதனுக்கு ஜாதகம் பார்க்க வரும்போதே ஐயா எனக்கு எப்போ பணம் வரும், எப்போ இந்த வேலையை பற்றி கேட்டால் கூட அங்கே மூல காரணம் என்னென்னா பணம் தான். அப்போ ஒருவனுக்கு தனம் தரு யோகம் அப்படின்னு போட்டிருக்கான் தானே. ஆமாம், தனம் தரு யோகம். அப்போ தனம் அப்படின்னா பணம். அவனுக்கு எப்பொழுதும் பணம் இருக்குமா, யோகம் இருப்பாரானாக்கும். இப்போ பணம்னாவே அந்த இடத்துல பவுனும் எடுத்துக்கலாம், அதெல்லாம் இருக்கணும்ல. ஒரு பணத்தை பற்றி அவருக்கு ஆசைகள் வேறு. பணம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, வர வர வேணும் வேணும் வேணும்னு அதுக்கு பேர் ஆசை, அதுக்கு மேலே பேராசை, இப்படி போகலாம். தேவைக்கு பணம் ஒருவர்கிட்ட எப்பயுமே இருக்கும் அப்படின்னா கிரகநிலை எப்படி, அவருடைய தேவைக்கு பணம் எப்பயுமே இருக்கும். அவர் பணத்துக்கு பெரிய கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறாரு. ஜாதக ரீதியில் பார்க்கணுன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகமும் லக்னம், கேந்திரம், கோணத்தோட தொடர்பு கொள்ளணும். இந்த கோணங்கிறது லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இதோட தொடர்பு கொண்டு நல்ல நிலைமையில், இந்த நல்ல நிலை அப்படிங்கிறது ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கிரகம் ஆரோக்கியமாக இருக்கணும், நீச்சம் பெறாமல், பாவரோடைய சேராமல், வக்ரம் பெறாமல். எந்த இடத்துல வக்ரம் பெற்றாலும் யோகம்தான், அது எந்த பாகத்தில் வக்ரம் பெறுது அது பார்க்கணும். இந்த லக்கணத்துக்கு இந்த குருவும் சுக்கிரனும் புதனும் அவர்கள் முதல்ல யோகர்களா ரொம்ப வேணாம். குரு, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகமும் எந்த பாவத்தில் இருந்தாலும், அது லக்கண பாவராகவே இருந்தாலும் நல்லதை செய்வார்கள். அப்போ லக்கணம் 5ஆம் இடம் 9ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது இந்த 3 கிரகங்களும் ஒன்றாக தொடர்பு கொள்ளும் பொழுது நல்லதே செய்வார், நல்ல பணம் வரவே தருவார். அப்படி எடுப்போம், நகையும் இருக்கும், பணமும் இருக்கும், அழகாகவும் இருப்பார். சுக்கிரன் இல்லைங்களா, அழகாகவும் இருப்பார், நல்ல நகனட்டெலாம் போட்டுப்பார், நிறைய செல்வந்தராக இருப்பார். பணம்லாம் நல்லா சம்பாரித்து பணத்துக்கு எந்த ஒரு தட்டுப்பாடு இருக்காது, அப்படி எடுத்துக்கலாம். தேவைக்கு பணம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி இந்த 3 கிரகங்களும் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று, இது பொதுவாக லக்கணத்தை தான் ராசியை விடுங்க, லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இன்னும் கொஞ்சம் யோகம் அதிகமாக இருக்கும். அந்த 5, 9 அப்படிங்கும்போது அந்த குருவோடைய பார்வை லக்கணத்தில் விழுகுது, இந்த சுபரோடைய சேர்ந்ததுனால அங்கேயும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சில யோகங்கள்லாம் இருக்குது, அதை பார்த்து தான் பலன் எடுக்கணும். சரிங்களா? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.